இங்க ஒரு பொண்ணு அவங்க வீட்டு வேலைக்காரிய அவங்க பெட்ரூம்ல அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல நைட்டு படுக்க வச்சுட்டு நான் காலையில வர வரைக்கும் அவர் கண்டுபிடிக்காத அளவுக்கு அசையாம இங்கே படுத்துட்டு சொல்லி அவங்களோட எக்ஸ் லவரை பாக்குறதுக்காக போயிடுறாங்க. அந்த மெய்டு பொண்ணும் என்னடா இப்படி எல்லாம் பண்ண சொல்றாங்களேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அங்க இருக்கிற சமயத்துல அந்த ஹவுஸ் ஓனர் விடிஞ்சோன்னு அங்க வந்து அவங்களோட வெட்டிங் ரிங்க திரும்ப கையில போட்டுக்கிட்டு பெட்ல போய் எதுவும் தெரியாத மாதிரி படுத்தலாம்னு பார்த்தா அந்த மெய்டு அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்டி உன்னை நடிக்க சொன்னா நிஜமாலே தூங்கிட்டு இருக்கேன்ட்டு மெய்டை எழுப்பி வெளியே அனுப்பிச்சு விட்டு அங்க நல்லா அசந்து தூங்கி காலையில எழுந்துகிற மாதிரி எழுந்து அவங்களோட ஹஸ்பண்ட் ஹனி விடிஞ்சிடுச்சு எழுந்துருன்ட்டு அவரை எழுப்புற சமயத்துல அங்க அவரை பெட்ஷீட்டை திறந்து பார்த்தா அவர் ஆளை காணோம். தலகனி அவர் தூங்குற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு மனுஷன் எங்கேயோ போயிட்டு இருக்கான். உடனே இவங்க அவருக்கு கால் பண்ணி எங்க இருக்க நீ காணலையேன்னு கேட்டா நீ கூட தான் நைட் எல்லாம் காணல எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவரோட வீடியோவை இன்டென்ஷனலா ஆன் பண்ணி நான் இப்ப என்னோட எக்ஸ் லவரோட சந்தோஷமா இருக்கேன் உனக்கு என்னடி வேணும் தொந்தரவு பண்ணாம உன் வேலையை பாருன்னு சொல்ற சமயத்துல இவங்க செம்ம காண்டாயி ஹவு டேர் என்ன கட்டிக்கிட்டு உன்னோட எக்ஸ் லவரோட இருப்பியான்ட்டு கண்ணா பின்னான்னு அவரை கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல வேலைக்காரி கெத்தா கதவை திறந்தா அப்ப நைட்டு தான் நீங்க எங்க மேடம் இருந்தீங்கன்னு கேக்குறாங்க. அவங்க பின்னாடியே அவங்க ஹஸ்பண்டும் வந்து நைட்டு தான் இவன் நம்ம பெட்ல நிம்மதியா தூங்கிட்டு இருந்தான்னு நினைக்கிறியா அவ என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்ட்டு அந்த மெய்டு முன்னாடியே அவங்களை கண்ணா பின்னான்னு தட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சுடுறாரு.